ஜல்லிக்கட்டு நடைபெறாமல் தடுக்க மதுரை மாவட்டம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரி தெரிவித்துள்ளார். அவருடன் செய்தியாளர் நாகேந்திரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தற்போது இந்த பார்லிமெண்ட்ல வாடிவாசல் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்கள கலைக்க முற்பட்ட போது சில ஒரு வாகனம் கல்வீசி தாக்கப்பட்டிருக்கு. அது குறித்து அது சம்மந்தமாக யார் தவறு பண்ணியிருக்காங்க அவர் மேலே மேக்ஸிமம் எல்லா மக்களும் அமைதியாக கலந்து போயிட்டாங்க. போலீஸ் சொன்னது உத்தரவை கேட்டுட்டு உடனே கிளம்பி போயிருக்காங்க. சில பேர்கள் மிஸ்கிரியன்ஸ் ஏதாவது தவறு பண்ணால் அவர் மேலே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தாமல் இருப்பதற்காக தகுந்த பாதுகாப்பு பணிகள் மேற்கொண்டீங்க. இதே போன்று நாளை அலங்காநல்லூரில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டிகள் தடை இல்லாமல் இருந்தால் நடந்திருக்க வேண்டும். ஆனால் நாளை அந்த பகுதியில் என்ன மாதிரியான பாதுகாப்பு பணிகள் மேற்கொண்டிருக்கீங்க? நாளைக்கு அந்த பகுதியில் வேற எதுவும் பிரச்சனைகள் வந்துட விடாமல் இருக்க இன்னும் அரசியல் கட்சி தலைவர் முக்கிய பிரமுகர்கள்லாம் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் போராட்டங்களில் ஈடுபடுறவங்களா நீங்கள் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் கைது பண்ணியிருக்கீங்களா? என்ன சார் பண்ணி அலங்காநல்லூர் மக்கள் நம்ம போலீஸார் அங்கே ஸ்டேஷன் போலீஸார் எல்லாமே அதிகாரிகள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. மக்கள் நமக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. போன 2 வருஷமாக தடை இருந்தது. மக்கள் நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வரையும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. எல்லாம் சட்டப்படியாக எல்லாமே பண்ணுவாங்க. ஏதாவது மீறி ஏதாவது தவறு பண்ணும்போது தேவையான நம்ம ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும். வெளியூர் காளைகள் மற்றும் இந்த மாதிரி காளைகளை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணுறவங்களை தடுக்கிறதுக்கு எது சோதனை சாவடிகள் இந்த மாதிரி செக் போஸ்ட் இந்த மாதிரி அமைச்சிருக்கீங்க? டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக தேவையான செக் போஸ்ட்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்லிமெண்ட்டில் வெளியேறிந்து எந்த வித மாடு இங்கே வரல. நம்ம தேவையான செக் போஸ்ட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்காங்க. கண்டிப்பாக இப்போ மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரி அவர்கள் நம்மிடம் தெரிவித்த நீங்கள் கேட்கலாம். பாலமேடு சிறப்பாக பாதுகாப்பு பணிகள் மேற்கொண்டதாகவும் இதே போன்று நாளை அலங்காநல்லூரிலும் இதே போன்ற பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகருடன் நாகேந்திரன்.